வண்ணங்களே ஆரோக்கியம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் வேலு. இன்றைய நிகழ்ச்சியில் கர்ப்பப்பைக்கு பலம் சேர்க்கக்கூடிய பூக்களுடைய என்னென்ன பூக்கள் கர்ப்பப்பைக்கு பலம் தரக்கூடியது அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பூன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ. இந்த வாழைப்பூ யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதிகமான இரத்தப்போக்கு இருக்குது அப்படின்றவங்களும், கர்ப்பப்பையில் புண்கள் இருக்குது அப்படின்றவங்களும், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எப்போ பார்த்தாலும் பிளட் அதிகமான அளவில் வெளியிடும் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களும் இந்த வாழைப்பூ தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த இரத்தப்போக்கு அப்படின்றது கட்டுப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் இருக்கிறவங்க தினசரி இந்த வாழைப்பூ பயன்படுத்தும் போது அந்த கட்டிகள் சுருங்க ஆரம்பிக்கும். மேலும் பெரிதாகாமல் நார்மலாக இயற்கையாக சுருங்கி அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டிகள் கரைவதற்கு ஒரு உதவியாக இருக்கக்கூடிய வாழைப்பூ தினசரி பயன்படுத்தலாம். ஆரோக்கியமாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு 3 நாள் பயன்படுத்தினால் போதுமானது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா குங்குமப்பூ. இது பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன், அடிக்கடி கர்ப்பப்பை இன்ஃபெக்ஷன் ஏற்படுது, கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குது, அதாவது பல்கி யூட்ரஸ், கர்ப்பப்பை வீக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த குங்குமப்பூ பாலில் கலந்து ரெகுலராக சாப்பிடும்போது இந்த கர்ப்பப்பையினுடைய வீக்கமும் அந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் குறைவதற்கு ஒரு உதவிகரமாக இந்த குங்குமப்பூ இருக்கும். அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தூக்கம் இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அதிகமான மன உளைச்சல், மன அழுத்தம், மனக்கவலை, மனப்பதற்றம், பயம், படபடப்பு இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி, அடிக்கடி ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய பெண்கள் மல்லிகைப்பூ தினசரி ஒரு டீ மாதிரி போட்டு குடிச்சிட்டு, அதாவது இஞ்சி, தனியா, ஏலக்காய், இந்த மல்லிகைப்பூ இது 4மே போட்டு நல்லா கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிச்சிட்டு வரும்போது இந்த மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, நல்லா தூக்கம் வர்றதுக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். இந்த 3 பூக்களையும் பயன்படுத்தி கர்ப்பப்பையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிமையாக சரி பண்ணிக்கலாம். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க பயன்படுத்துங்க. பிரச்சனை வராமல் இருக்கணும்னாலும் தாராளமாக இந்த 3 விஷயங்களை பயன்படுத்தலாம். இந்த நல்ல விஷயத்தை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.